and welcome to Autotech for all biking solutions. I'm the S.SYLVESTARCHRISTY. Today, we video Pulsar 220 missing problem, proper raving varangala. That's what we will skip the video. That's what I will tell you. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஏதாவது உங்களுக்கு வண்டிகள்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கண்டிப்பா கால் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவுமே கீழ என்னோட நம்பர் வீடியோல கீழ நம்பர் கொடுத்திருப்பேன். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. ஆல் அதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Pulsar 220 ல என்ன ப்ராப்ளம்னா வண்டி குயிக்கா ஸ்டார்ட்ல ஆயிடும். பட் வந்துட்டு வண்டி எடுத்து ஓட்டுனீங்கன்னா வண்டி கட்டாய் போகும். வண்டி ஃப்ரீயா போகாது. அந்த கம்பெனிக்கு தான் இப்போ வந்திருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல் த்ராட்டில் கொடுத்து செக் பண்ணாலே வண்டி ரேவ் வரதில்லை. ஏன் ரேவ் வரதில்லைன்னு முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருந்தது. செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒயரிங்லாம் அங்கங்கே கட் பண்ணி ஜாயின் போட்டிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியாமல் ஒயரிங்கை பிரித்து வேலை செஞ்சுருக்குறாங்க. நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஆரன் மாற்றுறதுக்காக வேண்டி கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு சாவியில் ஒயர் கட் ஆகிருக்கு, அதுக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் அது கடைசியாக கட்டின ஒயர் வந்து ஷெல்ஃப் ஸ்டார்டரோட ஒயரு ஷெல்ஃப் மோட்டருக்கு டேரெக்டாக போகும், அதையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் தான் செக் பண்ண வேண்டிய இருந்தது. அதுக்கு முன்னாடி சிடி யூனிட்டு, ஹெச்டி காயில், கீழே வர மேக்னெட் காயில், அதாவது ஆல்டர்னேட் டைனமோ காயில் எல்லாமே செக் பண்ண வேண்டிய இருந்தது. எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண வேண்டியிருந்தது. ஒயரிங் கம்ப்ளீட்டாகவே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். லாக் செட் ஒயர் முதல் கொண்டு கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. தரோவாக எலக்ட்ரிக்கல் கம்ப்ளீட்டாகவே நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பர்ஃபெக்டாக ரேவிங் வந்துச்சு. இதில் ஒரு எலக்ட்ரிக்கல் பார்ட் ஒன்று கம்ப்ளைண்ட் இருந்தது, அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பர்ஃபெக்டான ரேவிங் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இது என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் ரெகுலேட்டர் மாற்றிருக்காங்க, சிடி யூனிட் மாற்றிருக்காங்க, எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெடி ஆகலை. இப்போ நம்ம வந்துட்டு எதுவுமே மாற்றலை, ஒரே ஒரு பார்ட் மட்டும் கம்ப்ளைண்ட் அதை மட்டும் மாற்றி ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணோடனே பர்ஃபெக்ட்லி இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நல்லா நீங்கள் ரேவ் ஆகிறத வீடியோவில் பார்க்கலாம். நல்ல ஐ த்ராட்டில் கூட பர்ஃபெக்ட் ரேவிங் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். நீங்கள் ஃபர்தர் வீடியோவில் நான் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருப்பேன், அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இன்னும் நிறையா வரதுக்கு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.